அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அழகு 3ல எழுதும் திறன்ல உள்ள நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இண்டிவிஜுவல் டாபிக்ஸா எங்களுக்கு வீடியோ கொடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதன் அனுப்பில் இனிமேல் வந்து ரெகுலராக ஒவ்வொரு டாபிக்ஸ், முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்களோ அதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம், வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தயவு செய்து ஷேர் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க, அழகு 3ல இங்க பாருங்க 15 கேள்வி கேட்கறாங்க எழுதும் திறன்ல. அதுல இந்த நிறுத்தற் குறியீடுகள் கால் புள்ளி, அரை புள்ளி, இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 கொஸ்டின் கண்டிப்பா கேட்கறான். 2 to 3 கொஸ்டின். சோ அந்த 2-3 கொஸ்டின்ஸ் எடுக்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ தயவு செய்து, ஏன் நான் இதை முக்கியமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த டெக்னிக்கல் 2 இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இந்த நிறுத்தற் குறிகளை வச்சு கண்டிப்பா கொஸ்டின் கேட்கிறாங்க. சரியா? 2-3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்டிருக்காங்க. அது போக இந்த வந்து சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆச்சரியக்குறி, கம்மா, இந்த தலைப்புகள்லாம் கொடுத்து கேட்கிறப்ப நமக்கு இதோட நிறுத்தற் குறிகளோட வேலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சிச்சுனா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், அதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறுத்தற் குறிகள் இங்க பாருங்க, இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. சோ இந்த கமா போற இடத்துல நிறுத்தி வாசிக்க சொல்லியிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம படிச்சிருப்போம். இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. சோ இந்த இப்ப 2 சென்டென்ஸை நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாவை மாத்தி போட்டா எவ்வளவு மீனிங் மாறுது அப்படின்றதுக்கு உங்களுக்கு புரியும். சோ முதல் தொடர், இந்த தொடர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்று முதல், அதாவது இன்னையில இருந்து தோசைக்கு துவையலே கிடையாது அப்படின்றதா இந்த சென்டென்ஸ். இந்த 2வது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை, அப்படின்னா முதல் தோசைக்கு மட்டும்தான் துவையல் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிறுத்தற் குறியீடு காரணமா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பொருளா மாறுது அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. ஸோ அதனால நிறுத்தற் குறியீடோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட தமிழ் வந்து தொன்மையான மொழி அப்படின்றது காரணமே வந்து அதோட பழமை வாய்ந்தது தான். சரியா? அப்போ வந்து அதோட இலக்கண பிழைகள் இல்லாமலையும், ஸோ இந்த மாதிரி நிறுத்தற் குறியீடை வச்சு பேசுறப்பதான் நம்மளோட தமிழ் மொழி பயங்கர ஆச்சரியமா இருக்கு. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்புள்ளி. கார்புள்ளினா என்னன்னு சொல்றாங்கன்னா கமா. கமா எங்கெங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருட்களை எண்ணும் நிலை, விஷயம் பொருட்களை எண்ணும் இடத்துல வரும். 2வது விழி, 3வது வினையெச்சம், 4வது மேற்கோள் குறிகளுக்கு முன். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன வரும், இந்த முதலிய சொற்களோட பின். சரிங்களா? எண்ணும் நிலை, விழி, வினையெச்சம், மேற்கோள் குறிகளுக்கு முன், ஆதலால் ஆகியவை முதலிய சொற்களுக்கு பின் அப்படின்ற இடத்துல என்னது. அதே மாதிரி முகவரியில் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில், முகவரியில என்னது, கடைசி சென்டென்ஸை தவிர மற்ற எல்லா இடத்துலயுமே என்ன வரும், கார்புள்ளி வரும். இப்ப பாருங்க, நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பன ஐம்பூதங்கள். அப்போ வந்து கமா போட்டிருக்காங்க பாருங்க. மகனே நான் சொல்வதை கேள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்ப இந்த மேற்கோள் குறியல்னா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டு அந்த மேற்கோளுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு வாக்கியத்தை போடுறப்ப வந்து முன்னாடி எடுக்கிற இடத்துல வரும். அதே மாதிரி முகவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நம்ம பேர் எழுதுறோம், நேமு கமா, அதுக்கப்புறம் பெயர் அப்படி எழுதுறோம்னா கமா, அதுக்கப்புறம் என்னது உங்களோட அட்ரஸ் கமா, அடுத்து கடைசியா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போடுற வரைக்கும் என்னது, டிஸ்ட்ரிக்ட் போறப்பதான் ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க. ரைட்டா? ஸோ இதுதான் கார்புள்ளியோட வேலை. எந்தெந்த இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணும் நிலை, விழி, வினையெச்சம், மேற்கோள் குறியீடு. இதை எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் எக்ஸாம்ல கார்புள்ளி அப்படின்றது, அதாவது பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டாங்க. கார்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி எது எங்கெங்க வரும்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல உங்களுக்கு கூற்று காரணம் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த சென்டென்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க, எதுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க, எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அரைப்புள்ளி. சோ அரைப்புள்ளினா என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்காற்புள்ளி, அதாவது ஒரு புள்ளி வச்சு கமா மாதிரி போட்டிருந்தா இது வந்து அரைப்புள்ளி. முக்காற்புள்ளினா 2 புள்ளி. சரியா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களில், ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களிலும் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்து, எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகிறது. அதாவது சொல்லுவாங்கல்ல, நல்லவையும் தீயவையும் அல்ல, அந்த மாதிரி போடுவாங்கல்ல, நல்லது கெட்டது அந்த மாதிரி போட்டுருவாங்கல்ல. சோ உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் வர இடத்துல அரைப்புள்ளி எழுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து பாருங்க, சிலப்பதிகாரம், செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம்.
மூவேந்தரையும் பாடு காப்பியம். சிலப்பதிகாரம் என்னவா? செந்தமிழ் காப்பியம்னு சொல்றாங்க, முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரையும் பாடும் காப்பியம். அப்ப இந்த செந்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் இடத்துல அரை புள்ளி வைக்கணும். இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவு உண்டு, பொறுமை இல்லை. இதான் வந்து உடன்பாடு கருத்து, எதிர்மறை கருத்து. நிறைய அறிவு இருக்கா, ஆனா பொறுமை இல்லையா? சரியா? இந்த இடத்துலயும் உங்களுக்கு என்ன வச்சிருக்காங்க? அரை புள்ளி தான் வச்சிருக்காங்க. கிளியராங்க? இப்ப அரை புள்ளி எந்த இடத்துல இதுதான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதான் வந்து கூற்று காரணங்கள்ல கேட்டிருந்தாங்க. உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருங்க. சரியா? அதே மாதிரி இந்த லைன் நல்லா படிச்சுக்கணும். திடீர்னு ட்விஸ்ட் வைக்கிறதா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடத்தில் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரும்னு சொன்னாதான் அரைப்புள்ளி, வராதுன்னா அரைப்புள்ளி கிடையாது. அதனால பாத்துக்கணும். அடுத்து முக்காற்புள்ளி. ஒருவர் கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு, நூற்பகுதி, எண் முதலியான விவரங்களின் பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்காற்புள்ளி எழுதல் வேண்டும். ஒருவரோட கூற்றை விளக்குறதும், சிறு தலைப்பு, நூற்பகுதி, இங்க பாருங்க, இப்ப மத்தேயு 8:6 இது வந்து நூற்பகுதி. பெயர் மணிமேகலை, இது வந்து என்னது? சிறு தலைப்பு. ஒருவர் கூற்றை விளக்கு, முப்பால் என்பன என்னது? அறம், பொருள், இன்பம். சோ ஒன்றன் பின் ஒன்னாக வரப்ப முக்காற்புள்ளி இடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்லா பாத்துக்கணும். அடுத்து முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி சொல்லவே தேவையில்ல. சொற்றொடர் இறுதி, எந்த ஒரு வார்த்தையை நம்ம முடிக்கிறதா இருந்தாலும் முற்றுப்புள்ளி தான் யூஸ் ஆகும். சொற்றொடர் இறுதி, முகவரி இறுதி, நாள் இறுதி, சொற்குறுக்கம், பெயர் தலைப்பெழுத்து முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளியிட வேண்டும். பெயர் தலைப்பெழுத்துனா இனிஷியல் போடுவோம்ல, இனிஷியல் அப்படின்னு போறப்ப அந்த மாதிரி போடணும். சரிங்களா? ஓகே. சொற்றொடர் இறுதி, முகவரி இறுதி, நாள் இறுதி, சொற்குறுக்கம், பெயர் தலைப்பெழுத்து முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி இடப்படும். ஓகேவா? ரைட். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், சொற்றொடர் இறுதி. அடுத்து வந்து முகவரியோட நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம்னா அது எல்லாமே ஃபர்ஸ்ட் கமாவா தான் வரும். லாஸ்டா வரப்ப மாவட்டம் வரப்பதான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் முற்றுப்புள்ளி. அடுத்து டேட்டு 20/10/2023. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது 10ஆம் வகுப்பு ஓல்டு புத்தகத்துல இருக்குங்க. 10ஆம் வகுப்பு இயல் 8ன்னு நினைக்கிறேன். அதுல ஓல்டு புத்தகத்துல இருக்கக்கூடியது இருந்துச்சுன்னா இதை பாத்துங்க. அடுத்து சொல் 25. அடுத்து நாகம்மாள், பெயரோட முதல் எழுத்து தலையெழுத்து வரப்ப வரும். அடுத்து வினாக்குறி, ஸோ கொஸ்டின் மார்க். ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கோற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி இருதல் வேண்டும். ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கோற்று, அதாவது அங்கே படிப்பவர் யார், நீ வருவாயா, இந்த மாதிரிலாம் கேட்கிறப்ப வினாக்குறி வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து உணர்ச்சி குறி. வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல். ஸோ 5 விஷயம் பாருங்க. வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் என்ன வரும்? ஆச்சரியக்குறி வரும். சரியா? என்னே இதன் பெருமை, என்னே இதன் பெருமை. பாம்பு பாம்பு, வருக வருக, வாழ்க வாழ்க. சரியா? அதே மாதிரி இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட குறிய நம்ம பாத்தீங்கன்னா இந்த கவிதை எழுதுறப்பல 2-3 டேஷ் போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படிலாம் வைக்கக்கூடாது. உணர்ச்சி குறி இல்ல ஆச்சரிய குறின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒண்ணுதான். இதே லைனை பார்த்து சரியான தொடர் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல சென்டென்ஸ் வந்து வியப்புல இருக்கா, அவலத்துல இருக்கா, வாழ்த்துல இருக்கா, வரவேற்றுல இருக்கா, வைதல் இருக்கான்னு பார்த்துட்டு ஆச்சரியக்குறி எங்கெங்க போடணும்ன்றதை பார்த்துக்கணும். அப்ப வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல் இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற இடத்துல என்ன போடணும்? உணர்ச்சி குறி போடணும். சரி, நெக்ஸ்ட் ஒற்றை மேற்கோள்குறி. அதாவது இப்படி போடுறது. ஒற்றை மேற்கோள்னா இப்படி, இரட்டை மேற்கோள்னா இப்படி, 2 இது. இக்குறி தற்சூட்டின் கண்ணும், அதாவது ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும் தன்னையே குறிச்சுச்சுனா அது வரப்ப பிறர் கூற்றாக வரும் இடத்தும் கட்டுரை பெயரும் நூறு பெயரும் வரும் இடத்தில் ஒற்றை மேற்கூறி வரும். பாருங்க, ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதை வந்து ஏ என்று சொன்னான். செய்யும் என்பது பெயரற்ற வாய்ப்பாடுகளுள் ஒன்று, செய்யும். அதே மாதிரி இனரேறி தெய்வன இன்னா செய்பவர். கம்பராமாயணம் எனும் காவியம் படைத்தார். சோ 100 பெயர் வரும் இடத்திலையும் கட்டுரை பெயர் வரும் இடத்திலையும் பிறர் கூற்றாக வரும் இடத்திலையும் என்ன வரும்? ஒற்றை மேற்கூறி வரும். அந்த மீனிங் வார்த்தைகள்லாம் நல்லா படிச்சுக்குவேன். ஒற்றை மேற்கூறினா எங்கெங்க வரும் சொன்னதை தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரட்டை மேற்கூறி. நேர்கூற்று தொடர்களிலும் மேற்கோள் தொடர்களிலும் இரட்டை மேற்கூறி. இங்க பாருங்க, நேர்கூற்று. ராமன் நாளை வருகிறேன் என்றான். சோ ராமன் கமா போட்டிருக்காங்க, நாளை வருகிறேன் என்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர். மேற்கோள் தொடர்கள்லையும் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்திருக்கு. சரியா? கிளியராங்க? ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். இதுல இருந்து 2-3 கொஸ்டின் வந்தா ஈஸியா அடிக்கலாமா முடியாதா? அவ்வளவுதான். ஸோ இந்த செஷன் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வேணும்னாலும் ஜிஎஸ்க்கும் இதே மாதிரி நம்ம கொண்டு வர ரெடி. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் பிடிஎஃபா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு 450 rupeesக்கு. இந்த சிலபஸ் என்னவோ இது பேஸ் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனா எவ்வளவுதான் இதுல நம்ம கொடுத்திருந்தாலும் டிஎன்பிசில கேட்கிறப்ப நம்ம படிக்காதது எதுவோ அதுதான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிக்கோங்க. மாடல் டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம், தயவுசெய்து அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.